முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சில எண்ணங்கள் மனிதனுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கறது. ஒரே மனசு அப்படியே வருத்தமாக இருக்கும் பொழுது அந்த வருத்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடுத்த நிலைக்கு ரொம்ப டவுன் ஆக்கி விட்டுருது. ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகத்தில் நான் படித்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது இயற்கையாகவே உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காரியத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துரும். சந்தோஷம் இல்லாத வருத்தத்தில் இருக்கும் பொழுது அந்த காரியங்கள் நடக்கிறது கிடையாது, அந்த செயல் நடக்கிறது கிடையாதுங்க. இப்போது துக்கமாகவோ வருத்தமாகவோ ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்பட்டீங்க, நீங்கள் ஒரு காரியத்தை ஜெயிக்கணும், ரொம்ப அதில் டயர்டாக ரொம்ப ஷோ அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிங்கன்னா அந்த எனர்ஜி டவுன் ஆகிடுது, அதில் நீங்கள் ஃபுல்ஃபில்லாக இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் எனர்ஜிங்கிற வார்த்தையை நம்ம ஆன்மீகத்தில் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சக்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது. இந்த சக்தி வேணும்னா சிவம் வேணும்னு சொல்லுவாங்க. சிவம்ங்கிறது என்னென்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை உருவாக்கணும். அப்போ இந்த சிவசக்தி ஸ்வரூபம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த சிவசக்தி ஸ்வரூபம் சதாகாலம் நமக்குள்ளே வேலை செய்கிறது. உள்ளம் இது பெருங்கோவில் ஊனடம்பாளையம் தெள்ளத் தெளிந்தோருக்கு ஜீவனே சிவலிங்கம்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை மேம்படுத்து அப்படின்னு சொல்கிறது தான் சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் சொல்கிறாங்க. தியானத்துக்காக மட்டும் இதை சொல்கிறது கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்லேயும் இதை நம்ம சொல்கிறோம். படிப்புக்கு சக்தியை மேம்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அது அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கும். அந்த படிப்புக்கு உண்டான சக்தி யார்? சரஸ்வதி அம்பாள். செல்வத்தில் சக்தியை கொடுத்தோம், அதுக்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய உச்சத்தின் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை அது கொடுத்து விட்டுரும். அப்போ அது என்னதுன்னா மகாலட்சுமின்னு சொல்கிறாங்க அந்த சக்திக்கு பேர். அடுத்த சக்தி பார்த்துட்டிங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி, ஞான சக்தி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த புத்தி சக்தி, இதை இயக்கினோம், சரியான அவேர்னஸோட சைத்தன்யத்தோட நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இயக்கினோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பராசக்தின்னு பேர். இப்படி இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடியது தான் பக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ சக்தியை பயன்படுத்தக்கூடிய பக்தியை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இதை ராசி பலனாக ஃபார்ச்சூன் டெல்லர்னு சொல்லுவாங்க, ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம எதிர்காலத்தை பற்றி தெரிந்துக்கிறதுக்கும், நல்ல விஷயத்தை பற்றி தெரிந்துக்கிறதுக்கும், அதிர்ஷ்டத்தை பற்றி தெரிந்துக்கிறதுக்கும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தடைகளை பற்றி தெரிந்துக்கிறதுக்கும் 9 கிரகங்களை வைத்து பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி அந்த மாதிரி 9 கிரகங்களை வைத்து நம்ம ராசி பலன் பார்க்க போகிறோம். அதே போன்று பார்த்திங்கன்னா பஞ்சாங்க குறிப்பு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் தேவைப்பட்ட அற்புதமான விஷயங்கள் தாங்க இது. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்பு இதோ. 14/2/2024 சோபக்கிருத மாசி மாதம் 2ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:39 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய திதி மாலை 6:28 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை ராகு காலம். மதியம் 12 முதல் 1:30 வரை யமகண்டம். காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். அப்போது மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு அந்த ராசி பிரமாணமாக மாறி விடுறது. இப்போது 2 விதமான பலாபலன்களும் 2 விதமான தன்மைகளும் ஏற்படுறது. இந்த 2 விதமான தன்மையை ராசி பலனாக நம்ம பார்க்க போகிறோம். மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நாள் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நாளுக்குள்ளே மக்கள்லாம் ரொம்ப சுபீட்சமாக இருந்துட்டுருப்பாள். நாள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் சரியில்லாத நபர்களுக்கு சரியாகவும், சரி இருக்கிற நபர்களுக்கு ட்ரபிள் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருந்துட்டுருக்கும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை நல்லா பாருங்கள், ஜோதிட ரகசியது. நாள் நல்லா இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நாள் சரியில்லைன்னா சரியில்லாத நபர்களுக்கு நல்லா இருக்கிறதாகவும், சரி இருக்கிற நபர்களுக்கு ட்ரபிள் கொடுக்குறதாக இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஆக இன்றைய நாளில் நம்ம ராசி பலன் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு
புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களே, அதாவது சில விஷயங்களில் நம்ம உணர்கிறோம், நம்ம இது சரி இது தவறுங்கிறதை உணரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். அட போட்டோம் அப்படின்னு அசால்ட்டாக ஒரு விஷயத்தை எடுத்தாலும் மனதளவில் ஒரு பயம் இருந்துட்டுருக்கு. என்னடாப்பா இப்படி இருக்கேங்கிற ஒரு பயம் மனதளவில் இருந்துட்டுருக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி தொழில் பற்றிய சிந்தனைகள் நிறையா இருக்கும். கௌரவம், எனக்கு மரியாதை, ரெஸ்பெக்ட், இந்த 3 விஷயத்தில் எனக்கு கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் ரொம்ப இருக்கும். சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சட்டுன்னு எடுத்து பண்ணுவோம். சில நேரங்களில் அதை அப்படியே விட்டு கொடுத்துருவோம். அந்த விட்டு போன விஷயங்கள் அப்படியே பெண்டிங் ஆகி அது என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு நிறையா வேலைகளை கொடுத்துரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ அந்த வேலைகளை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தறி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கார்மெண்ட் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டைமண்ட் ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, சேல்ஸில் இருக்கவங்க, அக்கௌண்ட்ஸில் இருக்கவங்க, ஆடிட்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, நர்சிங் லைனில் மருத்துவம் சர்ஜனாக இருந்துட்டுருக்கோம், டாக்டராக இருந்துட்டுருக்கவங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, டென்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஆர்த்தோ சம்மந்தமான ஃபிசியோதெரபிஸ்ட் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதை கிளினிக் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். படிப்பு விஷயத்தில் உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நல்ல அது பலத்தை கொடுக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் வருத்தங்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும். அப்படியே உட்காந்து யோசிக்கிறது, பல விஷயத்தை சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மேஷ ராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, அதாவது இன்றைக்கி இந்த புது சட்டை உடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் யாராவது சூப்பராக இருக்குது, ஐயோ ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் அப்படியே அந்த கேம்ஸில் அந்த எனர்ஜி வரும் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த பர்சன்டேஜ் ஏறும். இன்னும் யாராவது பார்த்து ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது போங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு 30 ஆகும். நீங்கள் என்ன ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, நல்லா தூங்கினீங்களோ அப்படின்னு கேட்கும்போது அது 40க்கு போயிடும், 40 50க்கு போயிடும். யாராவது ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே 70 தாண்டி அப்படியே ஜம்முன்னு போகும். அப்படியே நம்ம அந்த ஸ்டைலெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், நடக்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருந்துட்டுருக்கும், அந்த எனர்ஜியெல்லாம் வேறு மாதிரி இருந்துட்டுருக்கும். அதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். யாராவது சொல்லலை வச்சுக்கோங்களேன், அப்படியே டல்லாக இருக்கும். இன்றைக்கி பெரிய அற்புதமாக ட்ரெஸ் பண்ணால் நல்லா தானே இருக்குது, ஏன் இன்றைக்கி ஒன்றும் சொல்லலையே, ஏன் என்ன காரணம் அப்படின்னு பல நேரங்களில் அந்த ட்ரெஸ்ஸோ இல்லைன்னா ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்ணாடியை பார்த்து நமக்கு பிடிக்கும், இருந்தாலும் யாரோ ஒருத்தர் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி பாராட்டலையேன்னு வருத்தப்பட்டுருப்பேன். இன்றைக்கி மனைவி அப்பாவையோ அண்ணனையோ தம்பியோ யாராவது பாராட்டினன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு கேட்டுருப்பேன். இதுவே கணவர் அம்மாவையோ தங்கையோ அக்காவையோ யாராவது பக்கத்தில் இருக்கோ யாராவது தெரிஞ்சவாளோ பாராட்டினா ஓ அப்படின்னு சொல்லி அவளை சொல்லி, இந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் மற்றவாளை பாராட்டும் பொழுது ஒரு சில நேரங்களில் அப்படியே தோணும் மனசு. அப்புறம் கொஞ்சம் நேரம் சரியாயிடும். இன்றைய தினத்தில் ஒரு வேலையை எடுத்து அந்த வேலையை கச்சிதமாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருப்பேன். அதே போன்று எமோஷ்னலான விஷயத்துக்கு எப்போவுமே இடம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம புத்தி கொண்டு செயல்படும் போது எமோஷ்னலான விஷயம் என்ன பண்ணுன்னா அது நம்மளை எப்போவுமே ஒரு உறுத்திகிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப அதில் கவனம் என்பது தேவை. மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம், வீடு திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பணம் வரவுகள் கூடி வரக்கூடியதான். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன். நாள் வேகமாக ஓடும், அப்போ நன்னா இருக்குதுன்னு அர்த்தம். ரிஷபராசி என்பர்களுக்கு சில நேரங்களில் எடுத்த முடிவுகளை பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்க. இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய காரியம் லாபகரமாக இருக்கும். பெரிய ஆட்களுடைய சில பேச்சுவார்த்தைகள் மன திருப்தியை கொடுக்கும். உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய வேலைகள், உங்களுக்குன்னு நடக்கக்கூடிய சில காரியங்கள்லாம் படன்னு ரொம்ப ஸ்பீடாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அதே சமயத்தில் சாப்பாடு விஷயங்களில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் நல்லா உபசரிக்கணும். ஏதாவது சாப்பிட்றலான்னு கேட்காதீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல், அந்த மரியாதை,
அவளை நன்னா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சில வார்த்தைகள் பேசும்போது யதார்த்த சண்டைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். பிரயாணத்துக்கு உண்டான டிக்கெட்டு, போக்குவரத்து, இது போன்ற செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் தடங்கள் வந்து தான் காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு சில விஷயங்களை ரொம்ப பார்த்து 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 பேசுவேல், அதற்குண்டான காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுவேன். இன்றைக்கி இந்த திருமண விஷயங்கள், திருமண வாழ்க்கை, அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிஸ்னஸ் பார்ட்னர் விஷயம், பணம் போக்குவரத்தில் கவனம் என்பது தேவை. நீங்கள் ஒன்று சொல்லி அவள் ஒன்று சொல்லி எக்ஸ்ட்ரா 500 வச்சு கொடுத்துட்டு அச்சு கொடுத்துட்டோமே, இதை கேட்க முடியுமா, இப்போ கேட்க முடியுமா, எடுத்து வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மற்றவாளை சொல்லுவோம். நாமளும் அதை மறந்து விடுவோம். அதனால் இன்றைய தினத்தில் பணம் மற்றவாளை நம்பி சில காரியத்தை பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு தானாக இறங்கி ஒரு காரியத்தில் செயல்படுத்தும் பொழுது தான் அவளுக்கு மன திருப்தி அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே பார்த்துட்டோம்னா எல்லா காரியங்களும் படபட 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 படபடன்னு முடிஞ்சிடும். அதே சமயத்தில் காலை வேலைகளில் நிதானமாக இருக்கும். இப்படி இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். ஒரு சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா நீங்கள் எடுத்த முடிவுகள் சாதகம் இல்லாத மாதிரி வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். துக்கம் வருத்தத்தை 10 பேர்கிட்ட சொல்லப்படாதுன்னு சொல்லுவாள். அதான் கடவுள் நான் இருக்கேன் கேளு, அதை கடவுள் நான் இருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நின்றுருக்கார். அதனால் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி நேயர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரும். சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லப்படாது, மனசுலேயே வச்சுட்டு இருப்பேன். சில நேரங்கள் அப்படியே யோசனையாக இருந்துட்டுருக்கும். இந்த ஒரு 2-3 நாள் அந்த மாதிரி ஒரு மனம் வந்து அப்படியே இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரத்துக்காரருக்கும் இந்த மாதிரி இருந்துட்டுருக்கும். பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். தெய்வீக வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். யாராவது மற்றவாளங்களை பற்றி சொன்னால் அவங்க என்ன சொன்னாங்க, என்ன பேசினாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் சொல்லியே, ஒன்றும் சொல்லாமல்லாம் இருப்பாங்களா, தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு உங்களை பேச விட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசி அதுக்கப்புறம் கண்டென்ட் வாங்கிடுவா. அந்த கண்டென்ட் போதும் நீங்கள் அவகிட்ட சீக்கிரத்துக்கு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவாள்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசும்போது கவனமாக இருக்கணும். இன்றைக்கி எல்லாமே ஃபோனில் வந்துடுது, எல்லாமே கேமராவில் வந்துடுது, எல்லாமே நீங்கள் இங்கே இருக்கும் பொழுது எந்த சுதந்திரமும் கிடையாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தை பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. யாரையும் திட்டி பேசப்படாது, யாரையும் கோவிச்சுக்கப்படாது. நிதானமாக நம்ம பாட்டுக்கு செயல்படணும். கிருஷ்ணாராமா கிருஷ்ணாராமா ராமாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினம் சிம்மராசினர். கன்னி ராசி அன்பர்களே, ரொம்ப அற்புதமான காரியங்கள் நடக்கும். எனக்கு அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒன்று சொல்ல வரான்னு அர்த்தம். என்ன இல்லை வாழை என்ன எனக்கு அப்படிலாம் பார்த்தாலே என்னமோ சொல்ல வரார், என்னை யாராவது பிடிச்சதா அப்படின்வா. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் தன்னோட விருப்பத்தை எடுத்து மற்றவாட்ட இல்லை பெற்றோர்கிட்ட சொல்கிறது. அதே சமயத்தில் பெற்றவா ரொம்ப நல்ல பொண்ணு வந்திருக்கா, ரொம்ப நல்ல பையன், ஃபேமிலி சூப்பராக இருக்குது, பாரு ஃபோட்டோவை, ஆள் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் நல்லா இருக்குண்ணா, அதெல்லாம் சூப்பர், இதுதான் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறமா இந்த ஃபேமிலியோட ப்ரொஃபைல் பாரு, நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது, நல்லா பார்த்துப்பா, நான் சொல்கிறேன், நல்ல பையன், நல்லா கவனிச்சுப்பா அவனை, அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மா அப்பா சொன்னால் சரியாக இருக்கும்னு அப்படி கன்வீன்ஸ் பண்ணுவோம். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி கன்வீன்ஸ் பண்ணி சில காரியங்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய, பிடித்தமானவாளை சந்திக்கிறது, சொந்த பந்தங்கிட்ட பேசுகிறது, உற்றார் உறவினர் நண்பர்கள் மத்தியில் நல்ல செய்திகள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சில மாற்றங்கள் மன திருப்தியை தரும். திடீர் பண வரவு, ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறதுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய பரிசு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு திருப்தி திருப்தி திருப்தி. துளாராசி நேயர்களே, நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலைவாய்ப்பு கூடி வரும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன், இந்த மாதிரி லோன் கேட்ட இடத்துல கண்டிப்பாக நடக்கும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. சார் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னா யாருக்குமே பதில் தெரியாது. எதையா ஒன்று பண்ணுங்க, நீங்கள் ஜெயிக்கலாம்
ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மற்றவா சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்களே எந்திரிச்சு ரன் பண்ணுறது நல்லது. துளாராசி என்பர்களுக்கு முக்கியமான பொறுப்புகளில் இருந்துருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கும். ஏதாவது ஹெல்ப் கேட்டால் எடுத்து பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி கேட்ட இடத்துல பணவரவுகள் வரத்துக்குண்டானதாக இருக்கும். சயின்டிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்க, மெடிக்கல் சம்மந்தமான ஒர்க்கில் இருக்கிறவங்க, ரீசர்ச் எஜுகேஷனில் இருந்துருக்கிறவங்க, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஐடியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக, அட்வொகேட் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, என்ஜினியரிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, புது கண்டுபிடிப்பெல்லாம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ஆராய்ச்சி கூடம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான கிரகநிலை இன்றைய தினத்தில் இருக்குது. சாதகம் உண்டு. சில நேரம் உடல் உபாதைகள், கால் சம்பந்தமான பெயின் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் துளாராசி நண்பர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, மாற்றம் தான் மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கும். எதா பண்ணலாமா மாற்றம், இங்கேயும் அங்கேயுமா சொந்த பந்தங்களை தெரிஞ்சவா வந்தவா போனவா வாட்டெல்லாம் உட்காந்து பேசி சில காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். தம்பி தங்கிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். பூர்வீக சொத்து, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உற்றார் உறவினர், சொந்த பந்தங்கள், நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருந்துருக்கும். கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணுறது, வேத காரியங்கள் எடுத்து பண்ணுறது, தெரியாமல் சில உபன்யாசங்கள்லாம் கேட்குறது, இப்போ தெரிந்தில்லை தெரியாமல் கூட உபன்யாசங்களை கேட்குறது அப்படின்னா நன்னா இருக்குது இன்றைய தினம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கி பார்த்துட்டேன்னா இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சார் இது டப்பு, காசு, துட்டு அப்படின்னு சொன்னவா கூட ஏதாவது ஒன்று கிடைக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் பேச்சை உருவாக்குங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷனான ஒரு விஷயத்தை உருவாக்கும். இறைவன் இயற்கை கேட்டுருக்கு, எல்லா காரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். ஸோ ஆக அது உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு சிறு விஷயங்களில் யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் தத்தெடுக்கிறது, ஒரு விஷயத்தை வாங்கிறது, வீட்டில் இல்லாத பொருட்களை வாங்கிறது, இருக்கிற பொருளே திரும்பி வாங்கிறது, யாருக்கானும் வாங்கி கொடுக்குறது, கிஃப்ட் கொடுக்குறது, உங்களுக்கு கிஃப்ட் வர்றது, இது போன்ற காரியங்கள். தூரத்தில் இருந்தவா அம்மா அப்பாட்ட உட்காந்து பேசுவோம், அம்மா அப்பாவை சந்திக்கக்கூடிய நாள், அம்மா அப்பாவுக்கு ஆரோக்கியத்தை விசாரிக்கக்கூடிய நாள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் நன்னா இருக்குது, பண வரவுகள் உண்டு. மகர ராசி அன்பர்களே, இந்த தினத்தில் பிரயாணங்கள் உண்டு. டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் எடுத்து பார்ப்பேன், யோசிப்பேன், பேசுவேன். வேலைவாய்ப்பு சம்பந்தமாக சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த கோல்டன் இது தெரியுமா, அந்த இந்த இந்த இது தெரியுமா, இந்த விஷயங்கள் தெரியுமா, இந்த விஷயங்கள் தெரியாத விஷயங்களை அவங்க படித்த புதுமையான விஷயங்களை, தெரியாத விஷயங்களை மற்றவாள்கிட்ட புகுத்தக்கூடிய தினமாக இருக்கும். கலர் காம்பினேஷனை பற்றி உங்களுக்கு அதாவது அதில் ஒரு பெரிய இது இருக்குது, நுணுக்கம் இருக்குது அப்படின்னு அந்த அந்த சப்ஜெக்டில் அவங்க அப்படியே ஆழ்ந்து போவார். நீங்கள் ஒரு டைரக்டர் கதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போய் அந்த சீனுக்குள்ளே கொண்டு போய் அப்படியே கொண்டு வருவார். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படியே ஆழ்ந்து போகிறதுல ஒரு சுகம் இருக்குது. நம்ம ஓஷோ ரஜினி சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார், நீ அதில் உள்ள ஆழ்ந்து போய் பட் நீயாக இருந்து ஆழ்ந்து போய் நீயாக இருந்து நீ ஆழ்ந்து போய் அப்படி வெளியில் வரணும். அப்படி இருந்தேன்னா உனக்கு அது பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி நீ தெய்வீகத்தன்மைகளில் உன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். தியானத்தில் அந்த அந்த ஸ்டேஜ் ஒரு பெரிய ஸ்டேஜுன்னு சொல்லுவேன். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் அதை உணரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக ரீதியாக, லௌகீக ரீதியாக, பக்தி ரீதியாக, அதே மாதிரி பண விஷயங்களில், வேலை விஷயங்கள் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு அமைப்பு என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு முயற்சி என்பது நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரம் சஞ்சலம் நிசஞ்சலமாகிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நல்லது நடக்கும். மகர ராசி நேயர்களுக்கு. கும்ப ராசி அன்பர்களே, சார் வாழ்க்கையில் எத்தனை நாள் சொல்லுங்கள் பார்க்குறேன், நான் நல்லது செஞ்ச நல்ல பேர் நீங்கள் என்னதான் சொல்லுங்கள், பணத்துக்கு தான் சார் மதிப்பு. இதுதான் இந்த இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷன் மதிக்க மாட்டேன். ஒரு மனுஷன் சேமிக்கணும் சார், சேமிக்கணும். உண்மையை சொல்ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேனே, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ அனுபவம், பெரிய அனுபவம். அந்த அனுபவம் தான் உங்கள்கிட்ட நிறைய விஷயத்தை பேசுகிறது. அதனால் இனிமேல் மச் டைம், ரொம்ப அதிகமான நேரத்தை எடுத்துக்க மாட்டேன், அதிகமாக பேச மாட்டேன், அதிகமாக செயல்படுத்த மாட்டேன். நம்ம காரியத்தில் பார்ப்போம், பேசி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல,
செயலில் ஈடுபட்டு அதில் வந்து ஜெயித்து காண்பிக்கக்கூடிய ஒரு தன்மைகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். எல்லாம் இறைவன் பார்த்துப்பார். பாசிட்டிவாக செயல்பட்டால் பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சிலது மறதி இருக்கும் சார். இந்த மாதிரி இப்படி ஏதாவது டக்குன்னு மறந்துட்டேன் சீப்பு கொண்டு ஃபோன் அங்கேயே வச்சுட்டேனே. இப்போது என்னடா இது இப்படி மறதி தான் எனக்கு பயங்கரமாக இருந்துட்டுருக்கு. பாரு இந்த விஷயத்துக்கு இது தேவைப்படுது, அதை போய் எங்கேயோ மறந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில மறதிகள் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துருக்கு. படிப்பில் நல்ல கவனம் செலுத்தினா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும் இன்றைய தினம். மீனராசி என்பது நல்ல விஷயங்கள் நடக்கும். இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார். நல்ல முயற்சிகள் மிகப்பெரிய மேம்பாடு கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா மத்தியான வேலைகள் சாயந்தர வேலைகளில், அதாவது கரெக்டாக ஒரு 2லேருந்து 4 மணிக்குள்ளே சில நேரங்களில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய புதுமையை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். யாருக்கும் நம்ம பதில் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் செயல்படுவீங்க. மனசில் ஒரு திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய இடங்களுக்கு போகும்போது மனதில் ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில முயற்சிகள் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான நாள். விடா உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பிரயாணம் சிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி அன்பர்களே, ரொம்ப வருத்தமாக இருக்கு. கடவுள் ஏன் சார் என்னை இப்படி சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நீங்களும் கேட்பேன், நானும் கேட்பேன். ஒரு காரியம் நடக்கலைன்னா கண்டிப்பாக இந்த கேள்வி இருக்கும். ஆனால் கேள்விகளுக்கு பதில் நான் இன்றைக்கி சொல்லிவிடுறேன். இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த இயற்கையான சக்தி, இந்த நல்ல சக்தி, இந்த அருமையான பலன் கொடுக்கக்கூடிய இந்த உலகம் ஒரு அற்புதமான பூமி, இந்த பொக்கிஷமான பூமி. நீங்கள் இந்த ஹாலிவுட் படத்தில் எல்லாம் பார்த்துட்டேன்னா இந்த அந்த பூவுடைய தன்மைகளை அப்படியே அழகாக காமிச்சது. இந்த பூமியோடைய தன்மைகள் அழகாக காமிப்பேன். நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படியே இரவு நேரம் பார்த்தீங்கன்னா இயற்கை இந்த பூமியை இவ்வளோ அழகாக படைச்சிருக்கே அப்படின்னு சொல்லுவோம். சுவிட்சர்லாந்து போனால் சரி, ஜெர்மன் போனால் சரி, மணாலி போனாலும் சரி, அதே சமயத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மலை, இறைவனுடைய கோயில், அந்த அதிசயங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டின அதிசயங்கள், இதெல்லாம் பார்த்தா இப்போ ஏற்பட்ட அதிசயமான உலகத்தில் இறைவன் நம்மளை வச்சிருக்கிறதே பெரிய ஒரு பலன்கள். இதை வந்து சுற்றிலும் இருக்கும்போது ரசிக்காமல் நம்ம வருத்தத்தில் இருக்கோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய இன்றைக்கி பிரச்சனை, இன்னத்து பிரச்சனை தான் அது. உண்மையாக நான் சொல்கிறேன், எப்போவுமே பிரச்சனை கிடையாது, இன்னத்து பிரச்சனை. இந்த இன்னத்து பிரச்சனையை அல்லது இந்த மாத பிரச்சனையை, இந்த வருஷ பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் நம்மளுடைய வேண்டுதல் அப்படின்னு சொல்லுவாள். பூஜையில் இது பேர் வேண்டுதல்னு சொல்லுவாள். எப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. உதாரணத்துக்கு காற்று, நெருப்பு, உதாரணத்துக்கு இந்த வானம், பூமி, இது எல்லாத்துக்குமே ஒரு விதமான கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த கனெக்டிவிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே சண்டை பிடிச்சிக்காது. இது எல்லாமே சண்டை பிடிச்சிக்காது. எல்லாமே ஒன்றுக்குள்ள அணுவாக இருக்கிறது. வள்ளலார் பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த புவியில் இன்னொரு புவி இருக்குது, இந்த புவியில் இன்னொரு புவி இருக்குது. அதாவது இந்த பூமியில் இன்னொன்று, இதுக்குள்ளே எல்லாமே கலந்து இருக்குது, நெருப்பு கலந்துருக்கு, எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்றாக கலந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை ஒவ்வொரு நேரமும் வழங்குறது. நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த மூச்சு காற்றை எடுக்க முடியலன்னா இந்த உடலுக்கு இங்கே வேலை இல்லாமல் போகும். அப்போ இயற்கையோட சம்மந்தப்பட்டு இந்த மூச்சு காற்று 24 மணி நேரம் நீங்கள் தூங்கினாலும் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இறைவன் நீங்கள் தூங்கினாலும் உங்களுக்கு வேலை செய்யலை. திருப்பதி பெருமாள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் 1 மணி நேரம் அதுவும் சுத்தம் பண்ணுறா. அதை முடித்ததுக்கப்புறம் பெருமாள் வந்து அப்படியே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அதே தான். ஆக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் முதல்ல கேட்கணும். எப்படி கேட்குறது அப்படின்னு கேட்டேன்னா பாசிட்டிவாக கேட்கணும். ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக கேட்கணும். நான் மிகப்பெரிய வெற்றியாளனாக வருவேன், எனக்கு இறைவா எனக்கு காப்பாற்று, நீ தான் எல்லாம், உன்னை சரண்டர் ஆகிறேன், கண்டிப்பாக இந்த காரியத்தை நான் ஜெயிச்சே தீருவேன், உனக்கு தெரியும் நீங்கள் இந்த காரியத்தை எனக்கு நடத்தி கொடுப்பீங்கிறத இந்த பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் பேசணும். அப்போ எப்போ உங்களுக்கு தேவை? தனிமை என்பது தேவை. தனிமைனா எப்போ? பிரம்ம முகூர்த்தம் காத்தால் கரெக்டாக ஒரு 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தனிமை, யாரும் இருக்க மாட்டான். அப்படி இருக்கும்பொழுது வெளியில் இருக்கக்கூடிய காற்று, அந்த இறைவன், மன அமைதி, இதெல்லாம் சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக அந்த காரியங்கள் நடக்கிறது. அடுத்தது நீங்கள் சாயந்தரம் பண்ணக்கூடிய பூஜை, இந்த சந்தி வேலையில் பண்ணுறது. அடுத்தது மத்தியானம் பண்ணக்கூடிய பூஜை. இப்படி இந்த பூஜை புனஸ்கார நேரங்களை அந்த காலத்தில் ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்கா. நாம் இயற்கையோட, இறைவன் கூட
உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குற அற்புதமான நேரம். ஆக நீங்கள் வேண்டுதல் நடத்த இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவிகள் செய்கிறது. அதை எப்படி கேட்கணுங்கிற விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றியாகும். எப்படி சார் கேட்குறது? சந்தோஷமாக ஆனந்தமாக கேட்கணும். அப்படி கேட்டுட்டேன்னா அற்புதமான பலன்கள் இருக்குது. இந்த பிரபஞ்சம் காட்டும் விதிமுறைகளை வகுப்பாக நம்ம எடுக்க போகிறோம். இந்த வகுப்பாக நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா, இட்ஸ் 10 days கோர்ஸ். 10 days நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். என்ன தேவையோ அது நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம பிரார்த்தனைகள், சங்கல்பம், வேண்டுதல், பிரபஞ்சம் காட்டும் வழிமுறைகளை ரொம்ப அழகாக நம்ம எடுக்க போகிறோம். இதில் லா ஆஃப் மணி, லா ஆஃப் ஆல் எல்லாமே அதில் இருந்துருக்கு. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா 9790991004 9790991004 இது ஜூம் கிளாஸாக எடுக்கிறோம். அதில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா தாராளமாக பங்கேற்கலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.